என்னென்ன விஷயங்கள் தேவைன்றதை விஷயத்தில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து ப்ராஃபிட் அப்படின்ற ஒன்று வந்து இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்த்து நாங்கள் வந்து போட்டிக்கலாம். நேற்று பார்த்த விஷயங்கள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% வந்து நம்ம வந்து ராங்காக தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு சரியான வழிக்கு கொண்டு வரேன். விவசாயத்துக்கு வண்டி நிறைய கேசஸ். ஏன்னா காசு வரது முக்கியம் இல்லை, அதை கரெக்டாக கணக்கு பண்ணணும். நேற்று பண்ண கிளாஸில் நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. காசு வருமானம் சம்பாதிக்க முக்கியம் இல்லை, அந்த வருமானத்தை எப்படி நீங்கள் நிற்க வைக்கிறீங்க, எப்படி தக்க வைக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, நீங்கள் நம்ம செலவு பண்ண எழுதுவோம், நம்ம பாட்டு நம்ம கம்பெனி தானே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு சின்ன பேப்பர் எடுத்து ஒரு நோட் புக்கில் இன்னைக்கு எழுதுறோம், இன்னைக்கு வரவு செலவு, 2 கலர் பேனா வச்சுக்கிறோம், பச்சை கலர் பேனா சிவப்பு கலர் பேனா, இதில் போனால் செலவு இதில் போனால் வரவு, இப்படின்றதுலாம் எழுதி பழகும் போது என்னன்னா நமக்கு வந்து தொழிலில் வந்து நிர்வாக திறமை வந்து வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபைனான்சியல் என்ன சொல்லுவோம், ஃபைனான்சியல் டிசிப்ளின் சொல்லுவோம், ஒழுக்கம், பணத்தோட கையாளுற ஒழுக்கம் நமக்கு கிடைக்காது. அதெல்லாம் தான் நேற்று படிச்சோம். ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்து கேட்கணும். அடுத்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஒரு லாபகரமான தொழிலேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நேற்று வந்து ஒரு இந்த மாதிரி டிராவல்ஸ்க்கு நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க லோனு. எல்லாருமே வந்து பெரிய டிராவல்ஸ் வாங்கியிருந்தாங்க, இனோவா வாங்கியிருந்தாங்க. இப்போ அதில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வருமானமும் இப்போ இருக்கக்கூடிய நிகர வருமானம் பார்க்கும்போது வருமான வளர்ச்சி இல்லை. அப்போ இதே மாதிரி டிராவல்ஸ்லேயே போகணும்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை குறைச்சிருக்காங்க. அது எப்போ நடந்தது, நேற்று வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமா கணக்கு போட்டு பார்க்குறோம். என்ன கணக்கு போட்டு பார்க்குறோம், எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு, என்ன நீ வந்து கணக்கு செலவு பண்ணுற, ஆஃபீஸ்க்கு என்ன செலவு, இதெல்லாம் பார்க்கும்போது வெறுமனே நம்ம கார் லோன் மட்டும் வாங்கிட்டு இருந்தால் சரி வராது. அப்போ அதுக்கும் மேலே நீங்கள் பழகணும். ஒரு டிராவல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா டிராவல் ஏஜென்சி எப்படி மாறலாம், டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் எப்படி மாறலாம், ஒழிய வெறும் டிராவல் டிரைவராக இருக்கக்கூடாது. அதை வந்து நேற்று கற்றுக்கிறாரு. வேற ரெஸ்பெக்ட் பெரிய விஷயம். அதாவது தொழிலில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் பேசும்போது ஃபோன் எடுக்கும்போது ஹலோ அப்படின்றோம். அப்படி சொன்னா அவன் திருப்பி வருவானா? உங்களை யாராச்சும் அப்படி மரியாதை குறைவா ஹலோ சொன்னா திருப்பி அவங்கள்ட்ட போவீங்களா? போக மாட்டீங்க. அப்போ இது வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை. நம்ம எல்லாருமே எதுல இருக்கோம், மரியாதை சுற்றி தான் இருக்கும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போறீங்க, நீங்களாம் ஹோட்டலில் போய் பசி பண்ணுறது சாப்பிட போதும் கிடையாது, மரியாதை கிடைக்குது. போய் உட்காரோம், சார் வாங்கன்றாங்க, உட்கார வைக்கிறாங்க, இலைய போடுறாங்க, ஆனால் என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க, தண்ணி கொண்டு வைக்கிறாங்க குடிக்கிறது. இந்த மரியாதைக்காக போய் சாப்பிடுங்க, வெறும் சாப்பிட்றதுக்காக போல. சாப்பிட்றதுக்காக போறீங்க 1%, மீதி % மரியாதை. அதே மாதிரி தொழில் அவங்ககிட்ட பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் மரியாதைக்காக வராங்க. நிறைய பேர் நம்ம மரியாதை கொடுக்கறதே கிடையாது. அந்த மரியாதை எப்படி கொடுக்கறது, அதை பற்றி பேசுறதா நேற்று ரெஸ்பெக்ட், அக்னாலேஜ், ரெகக்னைசேஷன் ஒரு பிரின்சிபல், அதை சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் நேற்று. ஸோ இது ஒரு கிளாப் பண்ணுங்க. நேற்று ஒரு பாடத்தை இல்லையா?